அப்கமிங் இந்தியாவில் ஹோண்டா என்னென்ன பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் 5 அப்கமிங் ஹோண்டாவோட பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 5 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PCX 125 அப்படிங்கிற 125 சிசியில் நமக்கு ஸ்கூட்டர் வந்து ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த PCX 125 அப்படிங்கிற ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 125 சிசி லிக்விட் கூல்ட் இன்ஜினில் வந்து ஹோண்டா லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 12 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் டார்க்கும் வந்து இந்த ஸ்கூட்டர்ல இருக்கும். ரொம்பவே பெஸ்டான ஒரு ஸ்கூட்டர் டிசைனா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா அர்பன் ரைடருக்காக அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ஒரு பெஸ்டான ஸ்கூட்டரா இருக்கும். இந்தியாவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸோட இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா என்டார்க் 150 வந்து பெஸ்டான ஸ்கூட்டரா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஜூம் 160 அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் இருக்கு, ஏராக்ஸ் மாடல் இருக்கு, சுசுகியோட பர்க்மன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கும்போது இந்த PCX 125 அப்படிங்கிற இந்த ஹோண்டாவோட ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா பெஸ்டான ஒரு ஸ்கூட்டராக இருக்கிறதுக்கு காரணம் இதோட இன்ஜின் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த PCX 125 ஓட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.9 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் வந்து கொடுக்க போறாங்க. 12 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் டார்க்கும் இருக்கும். அதே மாதிரி BS6 ஓட பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி தான் லான்ச் பண்ண போறாங்க. 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் SOHC இன்ஜின் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த PCX 125 ஓட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இருக்கும். இதோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் 761 mm பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட்டும் இருக்கும். அண்ட் இதோட வெயிட் 120 கிலோகிராம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது சிட்டி ரைடுக்கு ரொம்ப டிராஃபிக் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல எர்கனாமிக்ஸோட சூப்பர்வான ப்ரைஸில் வந்து இந்த பைக் வந்து வரப்போகுது. நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசுங்க. கிட்டத்தட்ட 6 லிட்டர் உங்களுக்கு வந்து இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெஸ்டான ஸ்கூட்டராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட CBR 300R அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லி ஃபேர்டு பைக்குங்க. ஹோண்டா கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வருஷமாக 150R 250RR இந்த மாதிரியான பைக்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ நமக்கு வந்து ஒரு 300 சிசியில் சிங்கிள் சிலிண்டரில் பைக் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சிங்கிள் சிலிண்டரா இல்லை பேரலல் ட்வின்னா அப்படிங்கிறது நம்ம வரும்போது தான் தெரியும். அப்படி சிங்கிள் சிலிண்டரில் வந்துச்சு அப்படின்னா 286 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜினில் வரும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அப்ராக்சிமேட் உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 30 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான ஸ்லீக்கான ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல், பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப நல்லா இருக்க போகுது. 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அது மேபி கலரில் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் இதோட ஃப்ளை ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃப்ளை ஸ்க்ரீன் தான் இருக்க போகுது. இதோட எர்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் லீனிங்கில் தான் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஒரு ட்ராக் ஓரியன்டான ஒரு பைக் நம்ம வச்சுக்கலாம். ரெகுலர் யூசேஜுக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் லாங்கில் போகிறீங்க, ஒரு ஹைவேல ரைட் பண்ணுறதுக்கும் ஒரு பெஸ்ட்டான பைக்காக இந்த ஹோண்டாவோட CBR 300R இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட அப்ராக்சிமேட் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 2,35,000 இருந்து 2,50,000 இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ரொம்ப லேட்டாக லான்ச் பண்ணாங்கன்னா இன்னும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா CRF 300L அப்படிங்கிற இந்த ஒரு மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஆஃப் ரோடு அந்த ஒரு வேரியண்டான ஒரு பைக். ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் நீங்கள் வந்து பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ கவாசக்கில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுக்கு சூப்பரான பைக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு ஆஃப் ரோடிங்க்கு. அந்த பைக்குக்கெல்லாம் ஒரு ரைவலாக தான் இந்த பைக் வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு CRF 250L இருக்கு. அண்ட் CRF 300L அப்படிங்கிற இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுக்கு, அதாவது ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நான் ஆஃப் ரோட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குது. ஒரு மிட் ரேஞ்ச் டார்க் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எர்கனாமிக்ஸ் அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக்காக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஆஃப் ரோடுக்கு மட்டும் இந்த பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 286 சிசி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டரில் தான் வரப்போகுது ஆஃப் ரோட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச் வந்து இந்த பைக்கில் இருக்கும். அண்ட் 27 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் இருக்குங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன்ஸ் அப்படின்னா 140 கிலோகிராம் வெயிட் இருக்கு. 7.8 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி. அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 882 mm வந்து இதோட சீட் ஹைட் இருக்கும். ரொம்ப பெரிய சீட் ஹைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப அதிகங்க. அதனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆஃப் ரோடு இல்லாட்டி வந்து ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 200 இருக்கட்டும், இமாலயன் ராயல் என்ஃபீல்டில், அதே மாதிரி எஸ்டி அட்வென்ச்சர், பிஎம்டபிள்யூட G3 GS, அப்புறம் KTMோட 399 அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பைக்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இந்த CRF 300 ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்கும். அதுக்கு ப்ரைஸும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 லட்ச ரூபாக்குள்ள இந்த பைக் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட பெஸ்ட்டான CB500F அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். இந்த CB500F பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தரமான ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நமக்கு மேபி நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 471cc உங்களுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் கிடையாது, parallel ட்வின் சிலிண்டர் பைக்கை தான் வரப்போகுது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டியூவல் டிஸ்க் பிரேக், ரியர்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கும். அண்ட் நல்ல ஒரு வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்ல உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், இந்த மாதிரியான நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல எக்கச்சக்கமான கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு இந்த CB500F அப்படிங்கிற பைக் இருக்கு. ரொம்ப நல்ல கான்ஃபிகரேஷன்ல இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கு. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பைக்கா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதோட எர்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப அப்ரேட்டான ஹேண்டல் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைவேல க்ரூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரான பைக்கா இருக்கும். அண்ட் ஃபியூல் டேங்கும் 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த CB500F ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பைக்காக இருக்கும். அண்ட் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா CL500 அப்படிங்கிற ஸ்கிராம்ப்ளர் பைக்குங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த CL500 ஸ்கிராம்ப்ளர் பைக் குளோபல் மார்க்கெட்டில் ஒரு தாறுமாறான ஸ்கிராம்ப்ளர், அதுவும் ஹோண்டா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லலாம். இதோட டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுகாட்டியோட ஒரு சாயில் வந்து இருக்கும். டுகாட்டி ஸ்கிராம்ப்ளரோட ஒரு டிசைன் வந்து இதில் வந்து இருக்கும். இந்த ஒரு பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு 500cc அப்படிங்கிறதுனால 471cc இன்ஜின் வந்து இருக்கும். உங்களுக்கு DOHC யூஸ் பண்ண போகிறாங்க. parallel ட்வின் சிலிண்டர் தான். 4 வால்வ் உங்களுக்கு இன்ஜின் வந்து இருக்கும். 47 ஹார்ஸ் பவர் வந்து இந்த பைக்கால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 790 mm சீட்டோட ஹைட்டும் 191 kg வெயிட்டும் இருக்கும். அதே மாதிரி 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும் இதில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் LED லைட்டிங் செக்ஷன்ல தான் கொடுக்க போறாங்க. டியூவல் சேனல் ABS, 19 இன்ச் வீல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும், ரியர்ல 17 இன்ச் வீலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஸ்கிராம்ப்ளர் அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரல விட்டு எண்ணிடலாங்க ஸ்கிராம்ப்ளர் பைக்கை, அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால ஹோண்டா பார்த்தீங்கன்னா இந்த CL500 அப்படிங்கிற ஸ்கிராம்ப்ளர் மாடலை எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 லட்ச ரூபாக்குள்ள லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 5 பைக்குமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் ஹோண்டா 1 by 1 லான்ச் பண்ண போகிற வண்டி தான். இது எல்லாமே தாண்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300cc 500cc அப்படிங்கிறதுனால மேபி ஒரு 3 months 5 months ஒன்ஸ் இந்த ஒவ்வொரு பைக்காக லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.